வணக்கம் நண்பர்களே. ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக அதே நேரத்தில் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, இது வந்து நான் கடையில் மாவு வாங்கினேன் இடியாப்ப மாவு தான் சேர்த்துருக்கேன், வறுக்கெல்லாம் செய்யலை, அப்படியே சேர்த்துருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய சத்து மாவு, 1/2 கப்பு துருவுன தேங்காய், ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூட வந்து நமக்கு விருப்பமான நட்ஸ் எதுவோ அதை வந்து கொஞ்சம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு மட்டும் போட்டு இது கூட வறுத்து சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தேங்காயை வறுத்து சேர்த்தாலுமே நல்லாயிருக்கும். இல்லை எதுவுமே வேண்டாம் ப்ளைனாக இருந்தாலும் பரவாயில்லன்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். அதையும் வறுத்து அந்த மாவோடு சேர்த்துட்டு ஒரு சாஸ்பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்க வச்ச அந்த வெல்லத்தை வடிகட்டி அந்த தண்ணியை முழுசுமே சேர்த்துடலாம். இந்த தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த வெள்ளை தண்ணியை நல்லா சூடோடு ஊற்றி நல்லா கலந்து எடுக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உடனே வந்து கொஞ்சம் இளக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மாவு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அரிசி மாவு வந்து அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு கரெக்டாக அந்த கொழுக்கட்டை பக்குவத்துக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்கான மாவாக ரெடி ஆயிரும். இதுக்கு பிறகு வந்து நம்ம ஒரு சைஸில் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் குட்டி பிள்ளைங்களுக்காண்டி செய்கிறதுனால சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்க்கிளு, ஸ்கொயரு அந்த மாதிரி பிடிச்ச விருப்பமான ஷேப்ஸில் நம்ம செஞ்சு இட்லி தட்டில் வச்சு நல்ல ஒரு ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா நல்ல டேஸ்டியான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.